சிட்னி வந்த 5 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் ட்ரை பண்ணது தான் ஐஸ் ஸ்கேட்டிங். கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற சோல் இருக்கிற அந்த ஸ்கேட்டிங் ஷூஸை போட்டு நம்மளால் தரையில் ரொம்ப ஈஸியாகவே நடக்க முடியும். பட் அந்த வழுக்கிற சாலிட் ஐஸில் பேலன்ஸ் பண்ணி நிற்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. நாங்கள் மேக்ஸிமம் அந்த ஐஸ் ரிங்கோட எட்ஜஸை பிடிச்சிட்டே தான் மூவ் பண்ணிட்டு இருந்தோம். நான் கொஞ்சம் அசட்டு தைரியத்தில் நிறைய ட்ரை பண்ணேன்னா அதனால தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்து வாரி வலிக்க தான் செஞ்சது எனக்கு. முட்டி கை இடுப்புன்னு. அதை பார்த்தா அங்கேருந்து ரொம்ப ஸ்வீட்டான லேடிஸ் எனக்கு இந்த ஸ்கேட்டிங் எய்டை கொடுத்தாங்க. அதை பிடிச்சிட்டு நம்ம சென்டர் ஆஃப் த ரிங்க் போய் கூட நல்லா கற்றுக்கலாம். பட் ஐ ஹேட் அதர் ஐடியாஸ். அதை விட பயங்கர ஃபன்னாக என்ன இருக்கும், நான் அந்த ஸ்கேட்டிங் எய்டில் உட்காந்துக்கிட்டே என் ஹஸ்பண்டை அதை பிடிச்சி தள்ள சொன்னது தான். இட் வாஸ் சூப்பர் ஃபன். ஆனால் குட்டி குட்டி பசங்க நடக்க கற்றுக்கிட்ட பசங்க கூட இப்போ ஸ்கேட் பண்ணுறதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அப்போ தான் சொன்னேன் அஸ்வின் கிட்ட, நாமும் ஆமியை வந்து இந்த மாதிரி ஸ்கேட்டிங் கிளாஸில் தான் சீக்கிரமே ஜாயின் பண்ணிடணும்னு. இப்போ எனக்கு தோணுது ஸ்கீயிங்கே பெட்ரு, ஐஸ் ஸ்கேட்டிங் ரொம்ப கஷ்டம்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா?